அன்பு உறவுகள் அனைவருக்கும், ஷெப்பர்ட்ஸ் கால் யூடியூப் நேயர் அனைவருக்கும் எனது பாசமான வணக்கம். தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்திருக்கிறோம். இந்த இறை வார்த்தைகள் நம்ம வாசிக்க கேட்ட அந்த இறை வார்த்தைகளை இன்னும் ஒரு முறை கூட நாம் அசை போட்டு பார்ப்போம். முதல் வாசகம் எசேக்கியேல் நூல் புத்தகம் 37வது அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும். திருப்பாடல் 130வது திருப்பாடல். இந்த 130வது திருப்பாடல் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு திருப்பாடல். அவர்கள் நம்பிக்கையில் தளர்ந்து போயிருந்த பொழுது ஒருவர் ஆழ்துயரத்தில் இருக்கிற அவர் எப்படி இருப்பார்? அழுகுரல் எழுப்புவார், கடவுளை நோக்கி அபயக்குரலை எழுப்புவார். அந்த திருப்பாடல் தான் இது. அப்போ அப்படி அபயக்குரல் எழுப்புகிற பொழுது அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. குற்றங்களை மனதில் கொண்டதால் யார்தான் உங்க முன்னாடி நிக்க முடியும்? யாரும் நிக்க முடியாது. நீங்க நல்லவங்க, நீங்க மன்னிப்பீங்க அப்படின்ட்டு கடவுளுடைய நற்பண்புகளை இந்த திருப்பாடல் சொல்லித் தருகிறது. அப்போ தவ காலத்துல மன்னிக்கக்கூடிய கடவுளை ஆராதிக்கிறேன், மன்னிக்கக்கூடிய கடவுள் உனக்கும் எனக்கும் அருகில் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை தருகிறது. அப்ப அந்த நம்பிக்கையை கைவிட்டாம இருக்கிறதுக்கு ஒரு உருவகம், ஒரு உதாரணத்தை வேற அந்த திருப்பாடல் சொல்லித் தருகிறது. எப்படி இரவு நேரங்கள்ல அந்த காவலர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, விடியல் வரும் என்று விழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, விடியல் வரும் வரைக்கும் விழித்திருந்து செயல்படுகிறார்களோ, அப்படி என் வாழ்விலே நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள விழிப்பு அவசியம், கடவுளுக்காக காத்திருப்பது அவசியம் என்கிறதையும் அந்த திருப்பாடல் சொல்லித் தருகிறது. அது மட்டுமல்ல, எப்படி நிறைவு செய்யறாங்கன்னா, அவருடைய பேரன்பு ஒண்ணுதான் இந்த இஸ்ரவேலரை மீட்கும், உங்களையும் மீட்கும், என்னையும் மீட்கும் என்று சொல்லித் தருகிறது. ரோமியருக்கு எழுதிய கடிதத்தில் 8வது அதிகாரத்தை நாம் இன்றைக்கு 2வது வாசகம் பவுல் அழகாக சொல்லித் தருகிறார். நாம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்து என்னுள் இருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை அழகாக அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த நற்செய்தி தான் மிக முக்கியமானது. யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 1லிருந்து 45 வரை உள்ள வசனங்கள். இந்த நற்செய்தியும் முதல் வாசகத்தையும் நான் ஒப்பிட்டு இதற்கு இடையில நம்முடைய வாழ்வை, என்னுடைய வாழ்வை, உங்களுடைய வாழ்வை அங்கே நான் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேருக்கு உதாரணங்களை சொன்னா கூட நம்ம புரிந்துக்கிறது கிடையாது. வீட்டுல அப்பா அம்மா சொல்லுவாங்க, அங்க பாடுறா, ஊர்ல இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் பாடுறா, எப்படி வீட்டுல வேலை செய்யுது, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்குது, நீ இருக்கிறடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிறரை உதாரணம் வைத்து காண்பித்து சொல்லுகிற பொழுதுதான் நமக்கு ஒரு பாடம், என்ன இது அப்படின்றது ஒரு உணர்வு வரும். அது போலதான் இன்னைக்கு லாசரை வச்சு சொல்றதாக இருக்கட்டும், முதல் வாசகத்துல ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றதா இருக்கட்டும், அது இஸ்ரேல் மக்களுக்கு இல்ல, உங்களுக்கும் எனக்கும் தான். லாசரை வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறது லாசரை இல்ல, உன்னையும் என்னையும் தான் கூப்பிடுறாரு. அப்படின்னா இதுதான், இப்படிதான் நம்ம இறை வார்த்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வருவோம் முதல் வாசகத்தையும் நற்செய்தி வாசகத்தையும் அதுல என்னையும் உங்களையும் நான் நிறுத்தி பார்ப்போம். முதல் வாசகம் 37வது அதிகாரம், எசேக்கியேல் 37 12லிருந்து 14 வரைக்கும். அப்போ எசேக்கியேலை கூப்பிட்டு சொல்றாரு, டேய், நான் சொல்றதெல்லாம் போய் இந்த மக்கள்கிட்ட சொல்லு. ஏன்னா இந்த மக்கள் நம்பிக்கையில தளர்ந்து போயிருக்கிறார்கள், இவங்க விழுந்து விட்டார்கள், அவ்வளவுதான் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க, இவங்க கை விட்டுட்டாங்க, நம்பிக்கையை கைவிட்டு விட்டார்கள், இவங்க கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, என் மக்களே இதோ என்று சொல்லுகிறாரு. இதோ அப்படின்றப்போ அந்த மக்களுடைய கவனத்தை எல்லாம் ஒன்று சேர்க்கிற ஒரு வார்த்தை தான் இதோ அப்படின்ற ஒரு வார்த்தை. இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்க போகிறேன் அப்படின்றார். உங்கள் கல்லறைகளை திறக்க போகிறேன். இது முதல் வாசகத்துல எசேக்கியேல் வழியா இஸ்ரவேலருக்கு கொடுத்த வார்த்தை. இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்க போகிறேன். அது நற்செய்தியில எசேக்கியேல் வழியா ஆண்டவர் பேசின சத்தியமான உயிருள்ள வார்த்தைகள் நற்செய்தியில இயேசு அங்கே நின்று செயல்படுத்துவதை பார்க்கிறோம். செய்யறாரு, இறந்த லாசரை கல்லறை முன்னாடி நின்று லாசரை வெளியே வா அப்படின்றார், லாசரை வெளியே வரார். அப்போ முதல் வாசகத்துல பேசின இறை வார்த்தை இங்கே நிறைவேறுவதை பார்க்கிறோம். நற்செய்தியில யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 1லிருந்து 45 வரை உள்ள வசனங்கள் தொடர்ச்சியா 3 வாரமா வாசிக்கிற நற்செய்திகள்லாம் பெரிய பெரிய நற்செய்தியா இருக்குது. சமாரிய பெண்ணுக்கும் இயேசுக்கும் இடையே நடந்த உரையாடல். கடந்த வாரம் பிறவியிலேயே பார்வையற்றவனை ஆண்டவர் சுகப்படுத்துகிற நிகழ்வு, ஒரு பெரிய ஒரு நிகழ்வு அது. இந்த வாரத்தை பார்த்தோன்னா இறந்த லாசரை ஆண்டவர் உயிர் பெற்ற செய்கிறார். ஒரு பெரிய கதை. இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது. நம்ம கேட்கிறப்போ கொஞ்சம் சுருக்கமா சொல்ல அப்படின்னு சொன்னா அது முடியாது. சுருக்கமா எப்படி சொல்ல முடியும்? என் மனசுக்குள்ள அவ்வளவு வலியும், என் மனசுக்குள்ள அவ்வளவு வேதனையும், அழணும் தோன்ற அந்த அழுகையும் இருக்கிறப்போ நீங்க எப்படி கொஞ்சம் சுருக்கமா சொல்லு அப்படின்னு சொல்ல முடியும்? இல்ல, சுருக்கமா சொல்ல முடியாது. அதனாலதான் தொடர்ச்சியா வருகிற இந்த நற்செய்தி எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய நற்செய்தியாக அமைந்து விடுகிறது. அப்ப இன்றைக்கு லாசர் போல என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில நிறைய கசப்புகள் இருக்குது, நிறைய கல்லறைகள். நான் உங்களை கல்லறையில் இருந்து உயிர் பெற்ற செய்வேன், உங்கள் கல்லறைகளை திறக்க போகிறேன். அப்போ உன் பெரிய கதைக்கு இன்னையோட முடிவு வருது. சாத்தியமே இல்லை நீ நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு முடிவு வரப்போகுது. ஆனா நீ அதுக்கு கடவுளோட ஒத்துழைக்கணும், நீ நம்பணும். நீ நம்பி மார்த்தா மரியாள் பாருங்க, ஆண்டவரே 4 நாள் ஆச்சு அப்படின்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு அவங்கள பார்த்து, நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பாய் அப்படின்றாரு. அது மாத்தா மரியாள் சொல்ற வார்த்தை இல்ல,
உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்றத வார்த்தை நேரடியா நம்ம முகத்தை பார்த்து சொல்றார். தம்பி டேய், நான் என்ன சொல்ல வரத புரிஞ்சுக்கோ. நீ நம்புனா கடவுளுடைய மாட்சி காண்பா அப்படின்றாரு. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையான்னு கேட்கல. முழுசா நம்புறியான்னு கேட்கல. நம்பினால் அப்படின்றார். அப்படின்னா நீங்க நம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு செய்தி. அப்ப பிரியமானவர்களே, இந்த யோவான் நற்செய்தி எனக்கு ரொம்ப பிடித்தமானது. அதுல நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இயேசுவுடைய செயல்களை எல்லாம் நான் உற்று பார்க்க விரும்புகிறேன். அந்த 11வது அதிகாரம் 35வது வசனத்துல அவர் கண்ணீர் விட்டு அழறாரு. 38வது வசனத்துல கல்லறைக்கு அருகாமையில போறாரு. தூரமா நிக்கல, கல்லறைக்கு அருகாமை கிட்ட போறாரு. 39வது வசனத்துல கல்லை அகற்றுங்கள் அப்படின்னு கட்டளை சொல்றாரு. 40வது வசனத்துல தான் நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பாய் அப்படின்னு சொல்றாரு. நம்பினா கடவுளுடைய மாட்சி உங்ககிட்ட வெளிப்படும் அப்படின்றத சொல்றாரு. உங்ககிட்டயும் என்கிட்டயும் பேசுற வார்த்தைகள் தான். மாத்தா மரியா கிட்ட மட்டும் பேசல. 41வது வசனத்துல அவர் கடவுள், தந்தை கடவுள் நோக்கி ஜெபிக்கிறாரு. நான் எப்போ எதை கேட்டாலும் நீங்க செய்றீங்க, நன்றி அப்படின்னு சொல்றாரு. இன்னும் லாசரே வெளியே வா அப்படின்னு உயிர் பெற்றவே செய்யல. அதுக்கு முன்னாடியே நான் கேட்கறத கடவுள் கொடுப்பார் அப்படின்றத நம்ம இயேசு சாமி சொல்லி தருகிற ஒரு அழகான பகுதி இது. அதான் நன்றி சொல்றாரு, ஜெபிக்கிறாரு, விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கிறார். 43வது வசனத்துல தான் லாசரே வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. லாசரே வெளியே வா அப்படின்றதுல உங்க பேரையும் என் பேரையும் நாம போட்டு தான் பார்க்கணும். ஏதோ லாசரை சொல்றாருன்னு அர்த்தம் இல்லை. அப்ப நான் வெளியே வராதபடிக்கு ஏதோ எனக்கு முன்னாடியே என் வாழ்க்கைக்கு முன்னாடி ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கை இறந்த நிலையில இருக்குது. என் வாழ்க்கை அழுகுன நிலையில இருக்குது. மாத்தா சொல்றாங்களே, ஆண்டவரே அவனை புதைச்சு 4 நாள் ஆச்சு அப்படின்றாங்க. 4 நாள் ஆச்சுன்றது யூத மத பிரகாரம் அது அவங்களுடைய பேச்சு வழக்குல சொல்ற ஒரு வார்த்தை. அது அவங்களுடைய மனநிலையை காமிக்குது. என்ன மனநிலை? 4 நாள் ஆச்சுன்றது என்ன அப்படின்னா, இந்நேரத்துக்கு அழுகி இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, நாத்தம் அடிக்கும் அப்படின்றதுதான். அன்பு உறவுகளே, நாத்தம் அடிக்கும் நீ நினைச்சுன்னுக்கிற. ரொம்ப தாமதமாயிடுச்சு, இனிமே பேசி என்ன பிரயோஜனம் நீ நினைச்சுன்னுக்கிற. இனிமே முடிவு எடுத்து என்ன பிரயோஜனம், நீ அப்பவே செஞ்சிருக்கணும் அப்படின்னு உன்னை சுத்தி இருக்கிறவங்களாம் சொல்லியிருப்பாங்க. நீ நம்பு அப்படின்றாரு. நீ நம்புனா இட் இஸ் பெட்டர் லேட் தென் எவர். நீ தாமதமா கூட ஒரு வேலையை செய்யலாம், ஆனா செய்யாம தான் இருக்க கூடாது. அப்ப நீ நம்பு அப்படின்றாரு. நம்பிக்கை, கடவுளுடைய மாட்சி என் வாழ்வில் வெளிப்படுவதற்கு நம்பிக்கை தான் திறப்பு வாயில். அதனாலதான் கல்ல அகற்றுங்க அப்படின்றார். அவரே அதை அகற்றிருக்கலாம் முடியும், கடவுளால் அகற்றிருக்க முடியும். சொன்னா கல்லை பிளந்து கொண்டு லாசர் வெளியே வர போறான் இல்ல. கடவுளுடைய அருள் என் வாழ்வில் கடந்து வருவதற்கு என்னுடைய ஒத்துழைப்பு அவர் எதிர்பார்க்கிறார். அவர் செய்த எல்லா புதுமைகளிலும் அந்த பாதிக்கப்பட்டவருடைய ஒத்துழைப்பு இருக்கிறது. எடுத்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட அப்படின்றாரு. அவனை எடுத்து போறான். அப்படின்னா அங்கே ஒரு ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. தண்ணீரை திராட்சை ரசமா மாத்திர நிகழ்வு இப்படி கையை காமிச்சிருந்தா அங்க எல்லா கல் தொட்டிகள்லயும் தண்ணீருக்கு பதிலா ரசம் வந்து நின்று இருக்கணும். இல்ல, தண்ணி நிரப்புங்கள் அப்படின்றாரு. அவங்கள சீடர்களை நிரப்புறாங்க. அப்போ உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில புதுமை நடக்கணும்னு சொன்னா கல்ல அகற்றணும். யார் அகற்றணும்? நீதான் அகற்றணும். உன் வாழ்க்கை அடைபட்டு போயிருக்கிறது, அழிந்த நிலையில் இருக்கிறது, அழுகிய நிலையில் இருக்கிறதுன்னா அதை புதுப்பிக்கிறதுக்கு நீதான் முயற்சி எடுக்கணும். கடவுள் கூட நின்று உதவி செய்வார். எல்லாத்தையும் கடவுள் செய்வார்னு போற்றக்கூடாது. அப்ப பிரியமானவர்களே, பாருங்க, லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுகிற போது பாக்குறவங்க சொல்றாங்க, லாசருக்கு இவருக்கு எத்தனை மேல் இவருக்கு எத்தனை பிரியம் அப்படின்றார். லாசருக்காக அழுதவர் உனக்காக எனக்காக அழ மாட்டாரா? லாசருக்காக எங்கேயோ இருந்து பெத்தனியாவுக்கு வந்தவர் உங்க வீட்டுக்கு வர மாட்டாரா? நிச்சயம் வருவாருங்க. நம்புங்க, உங்க வீட்டுக்கு கடந்து வருவாரு. உள்ளம் குமரி அந்த கல்லறைக்கு முன்னாடி போய் உள்ளம் குமரி அழறாரு. அப்புறமா பாக்குறோம், கல்லை புரட்டுங்கள், கல்லை அகற்றி விடுங்க அப்படின்றாரு. அப்ப பிரியமானவர்களே, இதெல்லாம் நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. கல்லை அகற்றணும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய கற்கள், உங்க வாழ்க்கைக்கு முன்னாடி நிறைய கல்லுங்க இருக்குது. உங்களை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லாம இருக்கக்கூடிய நிறைய பாவ என்கிற கல் இருக்குது. அவன் நம்பிக்கை என்கிற ஒரு கல் இருக்குது. தீய பழக்க வழக்கம் என்கிற பெரிய பெரிய கல்லை வச்சிட்டு இருக்கிறோம். இப்படி நம்ம அடுக்கிட்டே போலாம். அந்த அந்த கல் எப்போ புரட்டப்படுதோ அப்பதான் ஒரு புதிய வாழ்க்கை ஒண்ணு கிடைக்கும். அப்பதான் வெளியே வர முடியும். அப்படியும் லாசரை வெளியே வா அப்படின்றப்போ அந்த இறந்த லாசர் பாருங்க, அவனை அடக்க செய்யறப்ப துணி எல்லாம் சுத்தி வைக்கிறாங்க இல்லையா, அதோட தான் வெளியில வரான். அப்படி வெளியில வருகிற பொழுது அது எதை காண்பிக்கிறது? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 44வது வசனம், கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் அப்படின்றார். அன்புக்குரியவர்களே, இங்கதான் திரு அவை நமக்கு அங்கே வருகிறது. கட்டுக்களை அவிழ்க்கிற ஒரு செயலை திரு அவை செய்கிறது. நம்ம பாவ சங்கீதனத்துக்கு போறோம். அங்க பாருங்க, அப்படியே அதே பாவத்துல, அதே அவன் நம்பிக்கையில, அதே சோர்வுலதான் இருக்கிறோம். திரு அவை ஒப்புரவு அருள் அடையாளம் என்கிற ஒரு அருட்சாதனத்தின் வழியாக உன் கட்டுக்களை அவிழ்த்து உன்னை புதிய மனிதனா வெளியே போக செய்து கடவுளுடைய அன்பை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கிற எல்லா பாவ கரைகளையும் அது அழிக்கிறது. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய பேசணும்னு ஆசை. இதோடு நான் நிறைவு செய்கிறேன். என் அன்பில் பிரியமான உறவுகளே, நம்ம வாழ்க்கையில
நிச்சயமா நிறைய விஷயங்களை ஆண்டவரோட நம்ம இருந்தா செய்ய முடியும். ஆண்டவரோட வார்த்தைகளை கேட்டா நம்மளால செய்ய முடியும். இதோ என் மக்களே, இதோ ரொம்ப அழகான வார்த்தை. என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன் அப்படின்றார். ஆண்டவர் திறந்துட்டார். இயேசு கிறிஸ்து லாசருவை கல்லை அகற்றி வெளியே வா என்று சொல்லி கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விட்டிருக்கிறார். இந்த தவ காலத்துல ஆண்டவர் உங்கள் கட்டுக்களை அவிழ்க்கிறார். உங்க குடும்பத்துக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்டுக்களையும் அவிழ்க்கிறார். உங்க வாழ்க்கையை எதெல்லாம் மூடி இருக்குதோ, வளர்ச்சிக்கு இட்டு செல்லாம இருக்கிறதோ, பாவமா இருக்கலாம் அல்லது தீமைகளா இருக்கலாம், துரோகங்களாக இருக்கலாம், கடவுள் அவற்றை அகற்றி கட்டுக்களை அவிழ்த்து உன்னை புதிய மனிதனா வாழணும்னு அழைப்பு தரார். ஜெபிக்கலாம். அன்பு இறைவா, இந்த தவ நாட்களில் 5வது ஞாயிற்றுக்கிழமையிலே இறந்த லாசருவை பார்த்து, லாசரே வெளியே வா என்று சொன்னீர். அது என்னை பார்த்து சொல்கிறீர் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னை பெயரிட்டு அழைப்பது போலவே இருக்கிறது. என் அழுகிய வாழ்வுக்கு அருகாமையில் வந்து நீர் இருக்கிறீர். உன்னை தூரமாக நிறுத்தி கொள்ளாமல் நீர் எனக்கு அருகிலே இருக்கிறீர். எனக்காக அழுகிறீர், எனக்காக துடிக்கிறீர், உள்ளம் குமருகிறீர். நான் மனமாற வேண்டும் என்று இதோ இந்த தவ நாட்களிலே எங்கள் குடும்பங்களை சந்தித்தருடும். எங்கள் குடும்பத்திற்கு எதிராய் இருக்கிற அந்த கல்லையெல்லாம் அகற்றிவிட்டு, எங்கள் கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து விட்டு, புதிய மனிதர்களாக இந்த சமுதாயத்தில் வாழ எனக்கு கிருபை தாரும். ஆமென்.